ஹாய் ஆல், நான் ராபியா. இது கரிகல்ச்சர். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிறது தேங்காய் லட்டு ரெசிபி தான். இந்த தேங்காய் லட்டு நான் வெல்லம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். சர்க்கரையில் கூட செய்யலாம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய சைஸ் தேங்காய். அதை இந்த மாதிரி கையில் துருவி எடுத்திருக்கேன். கையில் துருவினா தான் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதை உருட்டுறதுக்கும் நல்லா ஷேப்பாக வருது. கையில் துருவுறதுக்கு ஆப்ஷன் இல்லாதவங்க மிக்சியில் கூட துருவிக்கலாம். இந்த தேங்காய் லட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே ஏலக்காய் தான். அதுக்காக நம்ம 5 ஏலக்காவோட பவுடர் எடுத்தால் போதும். நான் இன்னைக்கு அதிகமாக எடுத்துருக்கிறது நான் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஏலக்காவை லேசாக சூடு பண்ணி ஒரு மிக்சியில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது அது நல்ல ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். அதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா பெரிய சைஸாக கிடைச்சதுனால வெல்லம் 350 கிராம் தேவைப்படுது. இதில் நான் 50 ml-லேருந்து 25 ml தண்ணி சேர்த்துருப்பேன். டீ குடிக்கிற கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே வெல்லம் நல்லா உருகி பாகு நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க, பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இது எந்த கம்பி பதமும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லத்தில் கல்லும் மண்ணும் இருக்கக்கூடும். அதனால தான் நான் பாகை இப்போ வடிகட்டிக்கிறேன். இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் அடி கனமானதாக இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள், நம்ம பாகு கூட நான் இப்போ துருவி வச்சிருந்த தேங்காய் பூரா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் இந்த பாகோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்து வரும். இதோடு நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். தேங்காய் இப்படியே ஒரு 5 minutes இதில் நல்லா வெந்து வரணும். நம்ம சைடில் தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி பாகெல்லாம் வத்தி கிடைக்கணும். கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த பாகெல்லாம் சுண்டி நம்மளோட தேங்காய் மட்டும் ட்ரை ஆகி கிடைக்கும். தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எந்த அரிசி மாவும் சேர்க்கலை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்குங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க. பாருங்க, நம்மளோட பாகெல்லாம் வத்தி நம்மளோட தேங்காய் நல்லா ட்ரையாக கிடைச்சிருக்கு. இதோட நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இதை வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம லட்டு உருட்டும் போது உள்ள ஏதாவது நட்ஸ் வச்சா நல்லா இருக்கும். அதுக்காக நான் இன்னைக்கு பாதாமை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணால் அது ஈக்குவலாக பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேங்காய் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பாதாமை உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் வெல்லம் ரொம்ப ஆறக்கூடாதுங்க. ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால அது நல்லா சூடாக, கை பொறுக்கிற சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதை உருட்டிடுங்க. இது மாதிரியே எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹெல்தியான டேஸ்டியான தேங்காய் உருண்டை ரெசிபி ரெடி. இந்த தேங்காய் உருண்டைகளை நம்ம 1 வாரம் வரைக்கும் எடுத்து வச்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் செய்யணும்னு தெரிஞ்சதுலேருந்து ஆதில் எப்படா கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நீ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.